மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டதாக பெரம்பலூர் இளைஞர் தனது தாயாருடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ள நிலையில் அந்த ரேம்ப் மேலே ஏறியது தான் என விழுப்புரம் மாவட்ட இளைஞர் ஒருவர் கூறியுள்ளார். திருக்கோயிலூர் வட்டம் சரவணம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த அஜய் என்ற இளைஞர் சம்பவம் தொடர்பான வீடியோ ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக கூறியுள்ளார். தாவேகா தலைவர் விஜயின் பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக புகார் அளிக்கவில்லை என்றும் பொய் புகார் கொடுப்பவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நான் 20ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு நாங்கள் மாநாட்டுக்கு புறப்பட்டோம். மறுநாள் காலையில் அங்கே நாங்கள் இருந்தோம். நான் ரேம்ப் போகிறோமா இருந்த செல்ஃபி வீடியோ எல்லா ஆதார் என்கிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. எல்லா ப்ரூஃப்புமே இருக்குது. நான் எங்கே வேணால் அந்த ப்ரூஃப் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். நான் அந்த மேலே ரேம்ப் மேலே ஏறி ஓடுறது நான் தான். அது பவுன்சர் எனக்கு தூக்கி போட்டுருவாரு. நான் கீழே தூக்கி போட்டோன்னே நான் கெட்டியமாக கம்மியாக பிடிச்சிக்குவேன். ஆனால் வந்து நான் அப்போ வந்து தூக்கி போட்டோன்னே பவுன்சர் வந்து அந்த இன்னொரு பவுன்சர் ஆப்போசிட்டில் போகிற அவர்கிட்ட சாரி கேட்பாரு. தளபதி வந்து பின்னாடி வான்னு அந்த பவுன்சர் திட்டுவார். பின்னாடி வந்துடுவாங்க. இது எல்லாமே நான் எவிடன்ஸ் எல்லாமே வச்சுக்கிறேன். இப்போ வந்து பொய்யா இந்த நியூஸ் எல்லாம் பரப்புறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஆஸ்திரேலியாவில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சர்வதேச அளவில் நடைபெற்ற சூரிய சக்தி கொண்டு இயங்கும் கார்களின் பந்தயத்தில் இம்முறை நெதர்லாந்து அணி முதலிடத்தை பிடித்து பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. முதல் முறையாக குளிர்காலத்தில் இந்த போட்டி நடைபெற்ற நிலையில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 25 கார்கள் இந்த பந்தயத்தில் பங்கேற்றன. முழுக்க சூரிய சக்தி கொண்டு இயங்கிய நெதர்லாந்து கார் ஆஸ்திரேலியாவின் வடக்கு முதல் தெற்கு வரை சுமார் 3000 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 35 மணி நேரத்தில் பயணித்து இந்த வெற்றியை தனதாக்கியுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.